துப்பற்ற அரசு, வக்கற்ற அரசு, மக்களை பாதுகாக்காத இந்த அரசு கள்ளி இறக்கி குடிச்ச 41 பேர் மருத்துவமனையில் அனுமதி. அது திமுக காரன் ஒருத்தன் வித்துருக்கிறான். என்னடான்னு கேட்டா அதுல போதைப் பொருளை கலந்துட்டான். இங்க 0 பாயிண்ட்ல போதைப் பொருள் இருக்குன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. வெக்கமா இல்ல உங்களுக்கெல்லாம்? பிடிச்சி வித்தவை 3 பேரை கைது பண்ணுது காவல்துறை. கல்லை விற்றவன் 3 பேர் கைது. என்னடானா கல்லிலேயே போதைப் பொருள் கலக்கலாம். அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற போது நாம கேட்போம், எத்தியார் குப்பத்தில் 23 பேர் கள்ளச்சாராயம், 20 ஆண்டுகளுக்கு பிறகு 23 பேர் செத்தான். அடுத்த ஒரே ஆண்டுல கருணாபுரத்தில் 69 பேர் செத்தான் கள்ளச்சாராயம் குடிச்சு. துப்பற்ற அரசு, வக்கற்ற அரசு, மக்களை பாதுகாக்காத இந்த அரசு, நான் சொல்லுகிறேன், நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 8863 படுகொலைகளை இந்த மண்ணிலே நிறைவேற்றி இருக்கிறது திமுக கும்பல். அதுல திமுக காரனே 17 பேர். எப்படி இருக்கு? 3200க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில. 39 ஆணவ படுகொலைகள் நடந்தே இருக்கு. அதுல 13 பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரேப் அண்ட் மர்டர், கற்பழித்து படுகொலை 44ஆக உயர்ந்திருக்கிறது இந்த ஆட்சியில். பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது? நாங்க கேட்கிறோம். ஆக பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான் பெண்களை இழிவாக பேசுகிற இது போன்ற பொறுக்கித்தனமானவர்களையும் இன்றைக்கு பெண் நிறுவனமும் திமுகவும் களமிறக்கி விடப்பட்டு பெண்கள் மீது அவதூறு பரப்புகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை ஒழித்து கட்டாமல் தமிழக வெற்றி கழகம் ஒரு நாளும் ஓயாது. பெண்களுக்கு எதிரான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பறைசாற்றுவோம் தேர்தலில்.